இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 சிவிக்ஸ் ஆன்சர் இன் டீட்டெயில் பேராகிராஃப் கொஸ்டின் சிவிக்ஸில் 3வது யூனிட் பார்க்கலாம். வாட் ஆர் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்? முதலமைச்சருடைய பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். பவர்ஸ் and the functions of the chief minister. The chief minister is the real executive head of the state. ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக முதல்வர் அவர்கள் இருப்பார். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். எக்ஸிக்யூட்டிவ்னு செயல் தலைவர். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொன்ன செயல் தலைவர். ரியல் அப்படின்னு சொன்ன உண்மையாக. He has the following powers and functions. ஸோ அவருக்கு பின்வரக்கூடிய ஃபாலோயிங் அப்படின்னு சொன்னால் பின்னே வரக்கூடிய அதிகாரங்கள், பின்னர் குறிப்பிடப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை அவர் பெற்றிருக்கின்றார். ஹேஸ் அப்படின்னா பெற்றிருக்கின்றார். ஸோ முதலமைச்சர் என்பவர் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர். ரிலேட்டிங் டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ முதலமைச்சருடைய அதிகாரங்கள் அவருடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பாக. The chief minister recommends the persons who can be appointed as ministers by the governor. So the persons who can be appointed as ministers, யாரை அமைச்சராக நியமிக்க வேண்டுமோ அவர்களை சீஃப் மினிஸ்டர் சிபாரிசு செய்வார். அவர்களை பணி நியமனம் செய்வது கவர்னர் ஆவார். ஸோ த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன்ஸ். அப்படி படிச்சுக்கோங்க. ஹூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் த மினிஸ்டர்ஸ் பை தி கவர்னர். சரியா? அடுத்தது அவருடைய அதிகாரம். ஹீ ஆர் ஷீ அலோகேட்டட் த போர்ட்ஃபோலியோஸ் அமங் த மினிஸ்டர்ஸ். போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு சொன்னால் இலாக்காக்கள். மந்திரிகளுக்கிடையே இலாக்காக்களை ஒதுக்குவது. அலோகேட்டட்னா ஒதுக்குதல். இப்போது கல்வி அமைச்சர் அப்படின்னு சொன்னால் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அதே போல் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ. மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர். இவ்வாறு ஒரு அந்த அறநிலையத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் என்று போர்ட்ஃபோலியோஸ். அந்த போர்ட்ஃபோலியோஸை அமைச்சர்களுக்கு இடையே ஒதுக்கீடு செய்வது முதலமைச்சருடைய அதிகாரம். He or she allocated portfolios among the ministers. Portfolios ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. PORTFOLIOS. portfolios. He or she போடணும். அது ஷீ விட்டுட்டேன், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஸோ சீஃப் மினிஸ்டர் அமைச்சரவையை மாற்றி அமைத்து ஒரு அமைச்சரை இன்னொரு துறைக்கும் இன்னொரு அமைச்சரை இன்னொரு துறைக்கும் மாற்றலாம், அல்லது அமைச்சர் பணியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. அதைத்தான் he or she shuffles and reshuffles his ministry. Ministry என்றால் மந்திரி சபை. He or she presides over the meetings of the council of ministers and influences the decision. ஸோ முதல்வர் அவர்கள் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரி சபையினுடைய கூட்டங்களில் தலைமை வகிப்பார். ப்ரிசைட்ஸ் அப்படின்னு சொன்னால் தலைமை வகிப்பார். எங்கே தலைமை வகிப்பார்? அதாவது அமைச்சரவை கூட்டங்களில் தலைமை வகிப்பார். அவர் டிசிஷன்ஸ், தீர்மானங்களை பற்றி விவரிப்பார். He or she guides, directs, controls and coordinates the activities of all the ministers. அமைச்சர்களின் செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுபவராகவும் கட்டுப்படுத்துபவராகவும் ஒருங்கிணைப்பவராகவும் முதல்வர் அவர்கள் இருப்பார்கள். புரியுதா? மொத்தம் 4: கைட்ஸ், டைரக்ட்ஸ்,
அப்புறம் கண்ட்ரோல்ஸ் அண்டு கோஆர்டினேட்ஸ். 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கைட்ஸ், கைட்ஸ்னால் துணை நிற்பார். அப்புறம் டைரக்ட்ஸ் வழிகாண்பிப்பார். கண்ட்ரோல்ஸ் கட்டுப்படுத்துவார். கோஆர்டினேட்ஸ் ஒருங்கிணைப்பார். எதனை? ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் த மினிஸ்டர்ஸ், அனைத்து அமைச்சர்களின் செயல்பாடுகள். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் மினிஸ்டர்ஸ். ஹி ஆர் ஷி 4 பாயிண்ட். கைட்ஸ், டைரக்ட்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ இது ரிலேட்டட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்தது ரிலேட்டிங் டு தி கவர்னர். த சீஃப் மினிஸ்டர் advises the governor in relation to the appointment of the following officials. So chief minister கவர்னருக்கு ஆலோசனை வழங்குவார். The chief minister advises the governor in relation to அப்படின்னா தொடர்பாக. In relation to the appointment of following officials, பின்வரும் அதிகாரிகள்ங்கிறதுக்கு ஃபாலோயிங் அஃபிஷியல்ஸ். டு தி அப்பாயிண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பணி நியமனம். ஸோ முதல்வர் அவர்கள் கவர்னர் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக. த சீஃப் மினிஸ்டர் அட்வைசஸ் த கவர்னர் இன் ரிலேஷன் டு தி அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் அஃபிஷியல்ஸ். நான் படிக்கிற மாதிரி படிங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட், மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், மாநில தேர்தல் ஆணையர். சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ பொது அது அரசு வேலையில் அமர்ப்பதற்காக ஒரு ஆணையம் இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில பணியாளர் ஆணையம், தேர்வு ஆணையம், அதாவது மாநில பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு பேர். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம நாட்டில் அதை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். சேர்மேன் அண்டு மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி கவர்னர் பண்ணுவார். சேர்மேன் அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன், திட்ட ஆணையம், மாநில திட்ட ஆணையம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன்னா மாநில திட்ட ஆணையத்தினுடைய சேர்மேன் அண்டு மெம்பர்ஸ். அதே மாதிரி சேர்மேன் அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையத்தினுடைய சேர்மேன் அண்டு மெம்பர்ஸ். மொத்தம் 5 பேர். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் அல்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். சரியா? ஈஸியாக தான் இருக்கும். ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம் தொடர்பாக முதல்வர் அவர்களுடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். The Chief Minister advises the Governor with regard to summoning and proroguing the sessions of the state legislature. Chief Minister கவர்னருக்கு ஆலோசனை வழங்குவார். The Chief Minister advises the Governor with regard to. with regard to இது தொடர்பாக. summoning and proroguing. summoning என்றால் அமைச்சரவையை கூட்டுவதற்காக விடுக்கின்ற அழைப்பு. ப்ரொரோகிங் என்றால் அமைச்சரவையல்ல, சட்டமன்றம். சட்டமன்றத்தை கூட்டுவது தொடர்பான ஒரு அறிக்கை. அதே மாதிரி ப்ரொரோகிங் என்றால் சட்டமன்ற கூட்டத்தொடரை தள்ளி வைப்பது. சம்மனிங் என்றால் கூட்டத்தொடர் ஆரம்பிப்பது தொடர்பான அறிக்கை. சட்டமன்ற கூட்டத்தொடரை விலக்குவது, சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்தி வைப்பதற்கான ஒரு அறிவிப்பு. இது ரெண்டும். ஸோ அந்த சம்மனிங் அண்ட் ப்ரொரோகிங் த செஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா மாநில சட்டமன்றம், செஷன்ஸ்னால் கூட்டத்தொடர். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நிகழும். ஸோ அந்த கூட்டத்தொடரினை
அந்த கூட்டத்தொடரின் துவக்கத்தை பற்றி அறிவிப்பது, அதேபோல் ஒத்திவைப்பதை பற்றி அறிவிப்பது. ஸோ சம்மனிங் அண்ட் ப்ரொரோகிங் ஆஃப் தி செஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். செஷன்ஸ்னால் கூட்டத்தொடர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர்களை கூட்டும் தேதி அறிவிப்பது, அதேபோல் மறு தேதி அறிவிப்பது. அது தொடர்பாக கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆலோசனை வழங்குவார்கள். The chief minister advises the governor with regard to summoning and proroguing the sessions of the state legislature. அடுத்து பார்த்தீங்கன்னா, he or she announces the government policies on the floor of the house. ஸோ சட்டமன்றத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பற்றி அறிவிப்பார்கள். முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை பற்றி அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், அறிவிப்பார். He or she can introduce the bill in the legislative assembly. பில் அப்படின்னு சொன்னாக்கா மசோதா. மசோதானா என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் வருவதற்கு முன்பு சட்டமன்றத்திலே அந்த உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பிற்காக அந்த சட்டமன்றத்திலே அந்த சட்டத்தின் வரைவு டிராஃப்ட் அதனை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துகின்ற அந்த நிலை, அந்த ஸ்டேட்டு, அதாவது சட்டமன்றத்தில் ஒரு சட்ட வரைவினை அறிமுகப்படுத்துவார்கள். அந்த நிலைக்கு பில்லுன்னு பேர். அது சட்டமன்றத்தில் நிறைவேற்று பெற்றுவிட்டால் அது சட்டமாகிவிடும், லாவாக மாறிவிடும். கவர்னர் அவர்கள் கையெழுத்து போட்டவுடன் அது ஆக்ட் ஆகிடும். ஸோ அதனால் பில்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஹி ஆர் ஷி இன்ட்ரடியூசஸ் த பில், தமிழில் அதை மசோதான்னு சொல்கிறது. இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தில் மசோதாக்களை முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். He or she can recommend the dissolution of the legislative assembly to the governor at any time. ஸோ இவங்க சட்டமன்றத்தை கலைப்பதற்கு, டிசொல்யூஷன்னா கலைப்பார்கள், ஏதேனும் ஒரு காரணத்திற்காக கலைத்துவிட்டு மறுதேர்தலுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர் முதல்வர். ஸோ சிபாரிசு செய்ய முடியும் முதல்வரால். he or she can recommend, எதற்காக? for the dissolution of the legislative assembly, சட்டமன்றத்தை கலைப்பதற்காக. யாருக்கு? to the governor. எப்போது? at any time, எப்போது வேண்டுமானாலும். so he or she can recommend for the dissolution of the legislative assembly to the governor at any time. ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் சிவிக்ஸில். சரியா? இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.